6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 5 பார்க்கலாம் வாங்க. தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவது எது? நாட்டுப்புற பாடல்கள். தமிழரின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள். நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பூஞ்சோலை. நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா பூஞ்சோலை. பண் அப்படின்னா இசை. பார் அப்படின்னா உலகம். இளைத்து அப்படின்னா பதித்து. பண் இசை பார் உலகம் இளைத்து பதித்து. முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முக்கனி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். தாலாட்டு எந்த வகை இலக்கியங்களுள் ஒன்று? வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் அப்படின்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் டேஸ் என்று பெயர் பெற்றது. தாலாட்டு. தாள் பிளஸ் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. தாலாட்டு சொல்லை பிரித்தெழுதுக. தாள் பிளஸ் ஆட்டு. பாட்டிசைத்து சொல்லை பிரித்தெழுதுக. பாட்டு பிளஸ் இசைத்து. கண்ணுறங்கு எனும் சொல்லை பிரித்தெழுதுக. கண் பிளஸ் உறங்கு. வாழை பிளஸ் இலை சேர்த்தெழுதுக. வாழை இலை. கை பிளஸ் அமர்த்தி. கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் மறைந்த. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே டேஸ் வாழ்க்கை முறை ஆகும். தமிழரின். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர் டேஸ் திங்களில் விதைத்து டேஸ் திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். உழவர்கள் ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். டேஸ் திங்களின் முதல் நாளிலே பொங்கலிட்டு வழிபடுபவர். தை திங்கள். டேஸ் திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுபவர். தை திங்கள். தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் விழா பொங்கல் விழா. அறுவடை திருவிழா என்று போற்றப்படும் விழா பொங்கல் விழா. உழவர் திருநாள் என்று போற்றப்படும் விழா பொங்கல் விழா. தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள் என்று பொங்கல் விழாவை சொல்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். நூற்பா. 462. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை சுத்தம் செய்யும் நாள் எது? போகி திருநாள். வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் எதுனா போகி திருநாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் கொண்டாடப்படும் விழா போகி திருநாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா. பொங்கல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். பொங்கி பெருகி வருவது. தை முதல் நாளில் டேஸ் தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப் பொங்கல். மாடு என்ற சொல் டேஸ் எனும் பொருளும் உண்டு. செல்வம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குவது எதுனா மாடுகள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. மஞ்சு விரட்டு என்பது என்ன? மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் அப்படின்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னன்னா காணும் பொங்கல். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எது? பொங்கல் விழா. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுனா உத்தராயன். கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர்? அறுவடை. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர்? தோரணம். நெக்ஸ்ட். பொங்கல் பிளஸ் அன்று சேர்த்தெழுதுக. பொங்கல் அன்று.
போகி பண்டிகை எனும் சொல்லை பிரித்தெழுதுக. போகி ப்ளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன. பச்சை பசேல் என்ற வயலை காண டேஸ் தரும் இன்பம். பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும் துன்பம். பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். நெக்ஸ்ட் டாபிக். மற்போரில் சிறந்தவன் யார்? நரசிம்மவர்மன். மற்போரில் சிறந்தவன் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மரின் சிறப்பு பெயர் என்ன? மாமல்லன். பஞ்ச பாண்டவர் ரதம் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். நரசிம்மவர்மனின் காலம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மனின் காலம் 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் எவைன்னு கேட்டா ஆன்சர் ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய்து பந்து, கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட். நரசிம்மருக்கு பாறையின் நிழல் எதை போன்று தெரிந்தது? யானை. நரசிம்மருக்கு பாறையின் நிழல் யானை போல் தெரிந்தது. நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் என்ன? மகேந்திரவர்ம பல்லவர். எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை மாமல்லபுர சிற்பங்கள்? 4 தலைமுறை. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் உயிர் உள்ளவை போல எந்த பாறையில் காணப்படுகிறது? அர்ஜுனன் தபசு. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் உயிருள்ளவை போல எங்க இருக்குதுன்னா அர்ஜுனன் தபசு பாறையில உள்ளன. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னா 4. 1 குடைவர கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். சிற்பக்கலை 4. 1 குடைவரை கோயில், 2 ஒற்றைக்கல் கோயில்கள், 3 கட்டுமான கோயில்கள், 4 புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். இந்த 4 சிற்பக்கலைகளும் காணப்படும் ஒரே இடம் எதுனா மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். மழைக்காலத்தில் 2 பாறைகளுக்கு நடுவே மழைநீர் பாய்ந்து வருவது எதை போன்று உள்ளது? ஆகாய கங்கை ஓடி வருவது போல் உள்ளது. அர்ஜுனன் தபசு வேறு பெயர் என்னன்னா பகீரதவன் தவம். பகீரதன் தவம். சிற்பக்கலையின் உச்சம் எது? அர்ஜுனன் தபசு. மாமல்லபுரத்தை இப்போது எவ்வாறு அழைக்கின்றார்கள்? மகாபலிபுரம். நெக்ஸ்ட். இலக்கண டாபிக் பார்க்கலாம். உச்சரிப்பில் சிறியதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம்? மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8. 3 சுழினா, 2 சுழினா, ந, ல, 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 ர, ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சுழி ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுனா 2 சுழி ந. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. டகரத்தை அடுத்து வரும் நகரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? டன் நகரம்.